இப்ப நீங்க பிஎல்ஓ ஆபீசர் அது போட்டி இல்ல, பூத் லெவல் ஆபீசரை போட்டி இல்ல, அவன் பண்ணி தானே உன் கட்சிக்காரனுக்கு என்னங்க வேலை? இது எந்த மாதிரி செய்யலாம்? அப்போ இந்த 2 தேர்தல் அவங்க மாமியார் ஓட்ட யாரோ போட்டிருக்கான். வருவாய்த்துறையில பணியாற்றுபவர்கள் ஒரு கல்வி அறிவு பெற்றவர்கள், அவர்களுக்கே அது சிரமம்னா அடித்தட்டில் இப்ப நீங்க ஹெல்த் ஆபீசர் இல்ல, லேபர் இந்த மாதிரி ஆட்களை அங்கன்வாடியில வேலை செய்யற நம்மளுடைய அக்கா தங்கைகள், சத்துணவு பணியில வேலை செய்யற அக்கா தங்கைகள், இவங்களதான் நீங்க பணியமர்த்திருக்கிறீங்க. அப்ப அது எப்படி? அது தகுதி வாய்ந்த அதிகாரிகளினுடைய சான்றிதழ் அப்படின்னு சொல்றீங்க. இவர்களெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் தானே இந்த பணியை செய்வதற்கு? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப பாரதிய ஜனதா இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருது, சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வருது. செயல்படுத்துறது யாரு? நீங்க இப்ப ஜிஐடியூல இருந்து அவங்க எல்லாம் வந்து நாங்க பணி செய்ய வரல, எங்களுக்கு அவங்க 10 கோரிக்கையை வைக்கிறாங்க. அதுல ஒன்று, எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நீங்க உறுதி செய்யுங்க, எங்களால பணிக்கு வர முடியல, சுமைன்னு சொல்றாங்க. நீங்க இந்த கோரிக்கையிலெல்லாம் புறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமைச் செயலாளர் வந்து நீ வரலைன்னா உன் ஊதியத்தை துண்டிப்பேன் அப்படின்னா, இப்ப யாரு இதை கடுமையா திணிச்சு இந்த எஸ்ஐஆர் செயல்படுத்துறது யாரு? யாருன்னு சொல்லுங்க. மம்தா வந்து செயல்படுத்த முடியாதுன்னு பேரணி மக்களை திரட்டி போகும்போது நீங்க ஒப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு ஒரு உங்களோட கூட்டணி வச்ச கட்சியில கூப்பிட்டு பேசிவிட்டு இது இவ்வளவு தீவிரமா நீங்க திணித்து செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்ப நீங்க பிஎல்ஓ ஆபீசர் அது போட்டி இல்ல, பூத் லெவல் ஆபீசரை போட்டி இல்ல, அவன் பண்ணி தானே உங்க கட்சிக்காரனுக்கு என்னங்க வேலை? என்ன வேலை? உங்க கட்சிக்காரர் கூட போறாங்க, உங்க மாமன்ற உறுப்பினர்கள், உங்க மாவட்ட செயலாளர், உங்க கட்சிக்காரங்களுக்கு அங்க என்ன வேலை? என்ன வேலை? அங்க போய் என்ன செய்வோம்? உங்க கட்சி வாக்க தவிர மத்த தூக்கி விடுறத தவிர வேற என்ன பண்ணி நடந்தாங்க? நீங்க எல்லாம் சொல்லுங்க. இங்க மனச்சான்று இருக்கு. இந்த கட்சிகள் கள்ள வாக்கை பதிவு செய்திருக்கிறதா இல்லையா? ரொம்ப தூரம் நடந்தது வேணா. ஈரோடு கிழக்கில் கள்ள வாக்கு பதிவு செய்ததா இல்லையா? சொல்லுங்க. வாக்குக்கு காசு கொடுத்ததா இல்லையா? அப்புறம் என்ன நேர்மை உண்மையான நிர்வாகம் வரப்போகுது? இந்த எஸ்ஐஆர் திருத்தி எனக்கு இருக்கிற கடைசி உரிமை இந்த வாக்கு தான். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமைக்கு என்னை தள்ளிட்டேன். இந்த வாக்கையும் பறிக்கிற. இது எப்படி கொடுமை பாருங்க. இது என்ன மாதிரியான ஆட்சி முறை? இது எப்படி? இது ஏன் இவ்வளவு சிரமமா இருக்கு நாங்க வாழ்றது? திருத்தம்னா எது தவறு நடக்கோ தவறை திருத்துறதுக்கு பேர் தான். களை எங்க இருக்கோ அதை தான் பிடுங்கணும். மொத்தமா அழிச்சுட்டு மறுபடியும் நடுவோம்னா யாரு முட்டாள்? நீயா நாங்களா? யாரு பைத்தியம்? இதுல தம்பி, ஒரு நிலத்துல களை இருக்குன்னா களையை கண்டு அப்படி பிடுங்கி போடணும்பா. மொத்தமா அழிச்சுட்டு மறுபடியும் நடுவோம் வாங்கன்னா எப்படி? இப்ப என்ன பிரச்சனை? எங்க வாக்கை எதுக்கு நீ மறுபடியும் பதிவு செய்யணும்ன்ற, மறுபடியும் சரி செய்யணுங்கிற? உன்னால முடியலையா? எவன் 2 வாக்கு வச்சிருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா? இறந்தவர்களுக்கு சான்றிதழ். இப்ப எங்க ஐயா ஏகலைவன் உங்களுக்கு தெரியும், பத்திரிக்கையாளர், அவங்க மாமியார் இறந்து 15 ஆண்டு ஆகுதுங்கிறப்பல, எழுதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட 2 தடவை கொடுத்தேங்கிறப்பல, மறுபடியும் இன்னைக்கு வந்து உங்க மாமியார் இருந்த ஓட்டு இது அவங்கள கூப்பிடுங்க கையெழுத்து போடணும்னா இது எந்த மாதிரி செயல்? அப்போ இந்த 2 தேர்தல் அவங்க மாமியார் ஓட்ட யாரோ போட்டிருக்கான். எப்படி நடக்குது பாருங்க. பீகார்ல இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் இவ்வளவு குளறுபடி இருக்குன்னு யோகேந்திர யாதவ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காரு இல்லையா? 81 லட்சம் பேர் ஏன் விடுபட்டான்? நீ இரட்டை வாக்குரிமைனா ஒரு வீட்டுல 100 ஓட்டு பதிவாயிருக்கு. ஒரே வீட்டுல 100 பேர் வாழ்வானா? ஒரு வீட்டுல. அப்ப நீ அவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருக்கிற. ஐயா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதின கட்டுரையை படிச்சு பாருங்க. இவ்வளவு புள்ளி வரமா எழுதியிருக்க. ஒவ்வொருத்தரும் 2 வாக்குரிமை 2 வாக்குரிமை வச்சிருக்கிறவன் எண்ணிக்கை இருந்ததை விட பல மடங்கு கூடி இருக்கு. அப்ப இந்த எஸ்ஐஆர்ல எந்த பயனும் இல்லை. இந்த சிறப்பு சீர்திருத்தம்ங்கிறது வாக்கு திருத்தமா தான் இருக்கே ஒழிய இது சீர்திருத்தமா எங்க இருக்கு?